ஸ்டார்ட் பண்றேன். மேடம் 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 தெரிக்குது, சூடா இருக்கு. இந்த பொண்ணு தான் காரணம். எங்கது எங்க ஏமா என்னம்மா பண்ண இப்படி என்ன இப்படிதான் சார் இருக்கும். இது வலிக்காது, பயப்படாது. பட் இவங்க தான் டாக்டருங்களா? நைஸ் டாக்டர். வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. ஹாய் ஹலோ வணக்கம், நாங்க விஜய் பிரபா. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்றத நான் சொல்றதை விட டாக்டர் மேம் சொன்னாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா என்னை விட அவங்க தான் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேசுவாங்க. நீங்களே சொல்லிருங்க எங்க வந்திருக்கோம். Hi, this is Dr. Indu from Ampa Hair and Skin Clinic, Mugapet. ஓகே, இப்போ நம்ம கிளினிக்ல என்னெல்லாம் பண்றோம்? சார் இப்போ கிளினிக்ல பாத்தீங்கன்னா we are doing hair and skin treatments. இப்போ ஹேர்னு பாத்தீங்கன்னா we are doing PRP, GFC, QR678 exosomes இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து இப்போ dandruff ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்த்தா வந்து லேசர், ரொம்ப நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்த்தா OLT அந்த மாதிரியும் கொடுத்துட்டு இப்போ இருக்கோம். முடியெல்லாம் ரொம்ப கொட்டுது. இப்போ நான் வந்து ஹேர் நிறைய வச்சிருக்கேன், ஆனா பட் பயங்கரமா ஹேர் ஃபால் ஆகுது. அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் டெஃபினட்டா இருக்கு சார். we have products as well as we are doing the treatments. ரெண்டுமே இருக்கு. ஸ்கின்னுக்கும் எல்லாமே யா, நாங்க ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸும் எல்லாமே பண்றோம். இப்போ ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா we are doing face PRP, அதுக்கப்புறம் வந்து லைக் Q switch லேசர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கார் ட்ரீட்மெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா வந்து ஃப்ராக்ஷனல் CO2 பண்ணிட்டு இருக்கோம். பிக்மெண்டேஷன் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் we are doing. இந்த மாதிரி சொல்லிட்டே போனா ஒரு மாசம் ஆயிடும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிளினிக்ல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நான் விசாரிச்ச வரைக்கும் நிறைய இன்ஃபுளுசர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் ஒரு இன்ஃபுளுசஸ் ஆயிடும், நம்மளும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தா எப்படி அப்படின்னால நானும் வந்திருக்கேன். இங்க சம்மருக்கு ஏதாவது ஆஃபர் போயிட்டு இருக்காங்க? சம்மர் ஆஃபர் ஆல்ரெடி எப்பவுமே போயிட்டு இருக்கு. சரி, அப்புறம் ஆரஞ்சு முட்டை சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு, நான் சொல்லி வரவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா? கண்டிப்பா சார், 10% டிஸ்கவுண்ட் பண்ணி 10%ங்களா? ஆமா. ஓகே, உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஆஃபர் போக நம்ம ஆரஞ்சு முட்டை சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அடிஷ்னலா வந்து 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்பட்டவங்க கண்டிப்பா வந்து தேவைப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கின்னு ஹேர்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், எல்லாருக்கும் தேவைப்படும். தேவைப்பட்டவங்க நம்ம ஆரஞ்சு முட்டை பேரை சொல்லி வந்து டிஸ்கவுண்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிராங்க்ல போயிடலாம். ஓகே, பிராங்க்ல போயிடலாம். போட்டோவா? முகத்தை மட்டும் எடுப்பீங்களா? இவ்வளவு ஜூம்ல எடுக்காது, கொஞ்சம் தள்ளி உட்காந்துவா, நல்லா இருக்காது. இது வந்து சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின் போடுவாங்க, அந்த மாதிரி போடுவாங்க. ஓகே, சூதுவாது தெரியாத பிள்ளை பாவமா சார். நான் போன வாரம் வந்து பல்லு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்படிதான் பல்லு புடுங்கும் போது போட்டோ எடுத்தாங்க டாக்டர். பல்லு புடுங்கிறதுக்கு முன்னாடி சொத்த பல்லு இருந்துச்சு, அது ஒரு போட்டோ. அப்புறம் பல்லு வச்சதுக்கு அப்புறம் அது ஒரு போட்டோ வச்சு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வெளியே ஒட்டிடுவீங்களா மூஞ்ச? அப்பெல்லாம் போட முடியும். நான் கேட்காம போடாதீங்க. நான் பொண்ணு பாக்குறாங்க வீட்டுல. பொண்ணு இந்த ஏரியா தான், மதுரை வயல் கிட்ட. அப்புறம் வந்து பாத்தோன்னா இங்கதான். யார் கன்சென்ட்? இல்ல இங்கிலீஷ் தெரியாதுங்கப்பா, ரொம்ப படிக்கல நானு. கன்சென்ட்னா என்னோட விருப்பம் இல்லாமலா? சரி 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 சரி. எல்லாம் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். இப்ப என்ன சொன்னாங்க டாக்டர் வந்து QSH லேசர் சொல்லிருக்காங்க. QSH லேசர் சொல்லிருக்காங்க. சோ அது வந்து tan வந்து ரிமூவ் பண்ணும். சோ நீங்க வெயில்ல போயிட்டு ரொம்ப டேனா இருக்கீங்க. டேன்னா கருப்பு கருத்து. ஆமா ஆமா. ஐயா, என்ன வெயில் அடிக்குதுன்றீங்க? சரியான வெயில். ஒரு நாளைக்கு ஒரு இளநீ ஒரு நொங்கு ஜூஸ் குடிச்சா மட்டும்தான் நம்மளால உயிர் வாழ முடியும். நீங்க குடிப்பீங்களா? இளநீ குடிப்பீங்களா? இளநீ எல்லாம் குடிங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் அது இதுன்னு என்னென்னமோ வந்துச்சு பாருங்க. நல்லது கிடைக்க மாட்டேங்குது. காசு கொடுத்தாலுமே நல்ல பொருள் கிடைக்க மாட்டேங்குது மேடம். சாரி. இப்ப சொல்றேன், காசு கொடுத்தாலுமே நொங்கு கடையில வந்து பாருங்க பதினி வைக்கிறாங்க, அது பவுடர் போட்டு தான் வைக்கிறாங்க. ஒரிஜினல் பதினி வைக்கிறது இல்ல. இப்ப நொங்கு இருக்குல்ல மேடம், நொங்குல வந்து இந்த பதினில நொங்கு போட்டு ஊற சாரி அப்போ போடுங்க. சாரி மேடம், தூக்கம் வந்துருச்சு. நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தேன் நானு, அதனால படுத்துக்கா கரெக்டா இருக்குமா? தொண்டை நெரிச்சிட போறீங்க. முடி வெட்டுற கடைக்கு அப்படிதான் போய் பாத்தீங்கன்னா போட்டு தொண்டை நெரிச்சு விட்டாங்க. இது எதுக்கு போடுறது? முடி வந்து டிஸ்டர்ப் ஆகாம எடுக்கிறது. முடி வேற கொட்டுதுக்கா, பயங்கரமா கொட்டுது. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பாப்போமா? அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு சார். ஏதாவது ஆஃபர் போச்சுன்னா சொல்லுங்க. ஓகே. காதுக்குள்ள கைய விட, காதுக்குள்ள ஏன் கை விடுறீங்க? ஹலோ, காதுல ஏன் கை விடுறீங்க?
எனக்கு சின்ன வயசுல காதுல கட்ட பிடிக்காது எனக்கு. அது ஒரு மாதிரி காது எங்க பண்ண தெரியுமா பண்ண தெரியாது உங்களுக்கு காதுல கை டேய் அட பாவி லேசா கையில உரசுனதுக்கு ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். தேய்ச்ச இடத்துல தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த பக்கத்தை. ஏங்க தேய்ச்ச இடத்துல தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? சரி 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 சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு காதுல கை விட பிடிக்காது. நீங்க காதுல கை விட சுருக்குன்னு கோவம் வந்துருச்சு எனக்கு. இந்த இதெல்லாம் வைக்க மாட்டீங்க, வெள்ளரிக்கலாம் வைப்பீங்களா? கொஞ்சம் வாய் மியூட் பண்ணிக்கிறீங்க. வாய் மியூட் பண்ணிக்கோங்க சார். எங்க நான் டிவியா ஓடிட்டு இருக்க, வாயை மியூட் பண்ணுனா புரியல. வாயை மூடுன்னு சொல்றீங்களா? அது நாகரிகமா சொல்றீங்க. ஓகே, வாயில போட முடியும். வாயில போட்டோம் சோ அதனால. தாடி வளர மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா மேடம்? முன்னாடி டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? போகும்போது ஆம்பளை டாக்டரா பொம்பளை டாக்டரா? லேடி டாக்டர் தான் இருக்காங்க. லேடி டாக்டர் எப்படிங்க தாடி முளைக்கும்? ஆம்பளை டாக்டர் தாடி முளைக்கும். எதுவுமே தெரியல உங்களுக்கு. அப்ப ஜென்ஸ் டாக்டர் தான் தாடி முளைக்கிறதுக்கு கேட்கணும் நம்ம. ஹலோ, ஆமாம்மா பேசிட்டு வரேன். இதோ இங்க. ஆமா ஆமா அம்மாப்பா தானேங்க இது? ஆம்பா பேர் மட்டும் தாங்க கேட்டேன் நாங்க. ஆம்பா தானே? ஆம்பா இருக்குல்ல இங்க. என்ன ஏரியா இது? முகப்பேர் வேஸ்டா? வெஸ்ட் முகப்பேர் வெஸ்ட் ஆம்பா கிளினிக் இருக்குல்ல. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம்ல, அதனால வந்திருக்கேன். ஆமா இந்த இங்கதான் ஒரு அவங்க பாப்பா பாக்குறாங்க. எங்க? ஆமா அக்காவுக்கு பண்ணும்போது நல்லா பண்ணாங்க, இங்க சரியா பண்ண மாட்டாங்களே. நல்லா டாக்டர் தான். இந்த பொண்ணு புதுசு போல் ட்ரைனிங் போடுது. ஆமா. என்ன சொல்லுது பொண்ணு? எத்தனை பவுன் நகை போடணுமா? அத்தனை பவுன்லாம் போட முடியும், 7 பவுன் தான் போட முடியும் சொல்லி. நீ ஏங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சார் நீங்க தான் வெயிட் பண்ண சொல்லுங்க சோ அதான் வெயிட் பண்ணிட்டேன். சாரி. நான் அப்புறம் கூப்பிடுறேன். 8 பவுனுக்கு மேல போட முடியாதுன்னு சொல்லி நீ 7 பவுன்லாம் ஆமா 8 பவுன் தான். 8 பவுன் தான் போட முடியும். நீ சொல்லிடு. ஏங்க இருங்களாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? பேசித்தானே இருக்கு போன். நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. என்ன பண்ணுவ? என்ன வெயிட் பண்ண சொன்னீங்க? தேவலாம் பேசுறீங்க, முறைக்கிறீங்க. ஐயா நீங்க டாக்டர் கூப்பிடுங்க. நீங்க டாக்டர் கூப்பிடுங்க. பண்ண தெரியாதா உங்களுக்கு? சார் நீங்க தான் போன் பேசுறீங்க, வெயிட் பண்ணுங்க சொல்லுங்க, தென் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல முறைச்ச மாதிரி இருந்துச்சு. இல்ல சார் பேச சிரிக்கிறீங்க, சமத்துல சிரிக்கிறீங்க. பண்ணுங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? எதுக்கு முறைக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல ஒண்ணு இல்ல. வெளியே ஐயர் போறாங்களா பாத்துட்டோம். நேரங்காலம் பாத்துட்டு வரீங்களா ஸ்டார்ட் பண்றதுக்கு? போனை வச்சு முடிச்சா ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னங்க கேள்வி? ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு எப்ப அடிச்சு முடிப்பீங்க? பெரிய பிரஸ் வாங்கி வச்சா என்ன உங்களுக்கு? உங்களதாங்க பெரிய பிரஸ் வாங்கி வச்சா என்ன? அந்த 50 பிரஸ் வச்சு அடிச்சு முடிப்பீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க எவ்வளவு பேர் பிரஸ் வச்சிருக்காங்க? இவ்வளவு பிரஸ் இந்த டை அடிப்பாங்களா? அவ்வளவு பேர் பிரஸ் வச்சு 4 தேயில முடிய போகுது. நம்ம அதை வச்சுட்டு இப்படின்னா எப்ப அடிச்சு முடிப்பீங்க? ஓகே சார் நான் வேற பிரஷ் யூஸ் பண்றேன். என்ன பிரஸ்? அதே பிரஸ்ஸா மட்டும் கலக்கிட்டு இருக்கீங்க. டாக்டர் டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் கூப்பிடுங்க. பிரஸ்ஸை கழுவுனீங்களா முதல்ல? நீங்க காட்டுங்க, அதை காட்டுங்க. கழுவுனீங்களா? வாஷ் பண்ணி தான் சார் எடுத்துட்டாங்க. இந்த பிரஸ் வேணாங்க, எனக்கு வேற பெரிய பிரஸ் எடுத்துரும் தேய்ங்க. நீங்க தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரே இடத்துல. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? என்ன முறைக்கிறீங்க? எதுக்கு முறைக்கிறீங்க? வேற பிரஸ் மாத்துங்க. நீங்க பிரஸ் மாத்துங்க. பிரஸ் மாத்துங்க. அதே தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. பிரஸ் இல்லைங்களா? லூஸ் மாதிரி கத்துறா பாக்குறீங்களா? நான் லூஸ் இப்ப அதான் சொன்னீங்க. லூஸ் மாதிரி கத்துறான்னு தானே சொன்னீங்க. நானும் தான் சொல்லிருப்பேன். லூஸ் மாதிரி கத்திக்கிட்டே பைத்தியக்காரா. நீங்க சொல்ல மாட்டீங்களே, அமைதியாவே இருக்கீங்க. எதுக்கு அமைதியா இருக்கீங்க? சார் பேஷண்ட் கிட்ட அப்படிதான் யாருங்க பேச? நல்லா தானே இருக்கேன் நானு. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் எனக்கு. பேசன்ட்ன்றீங்க. என்ன கை காலம் இப்படியா இருக்கு எனக்கு? எதுக்கு பேசன்ட்ன்றீங்க? ஜுரம் அடிக்குதா? ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி இருங்க வெள்ளரிக்கா தானே சொன்னேன்.
சார் இது வைப்போம் சார். வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வைக்க இந்த மாட்டோம். டிவில எல்லாம் பாக்குறாங்க, நாளைக்கு வெள்ளரிக்காய் வச்சு ஜம்முன்னு பூசி வச்சிருப்பாங்களா மாவெல்லாம், அப்படிலாம் பண்ண மாட்டீங்களா? அது வேற ட்ரீட்மெண்ட், இது வேற ட்ரீட்மெண்ட். ஓ அப்படிங்களா? வெள்ளரிக்காய் வைக்கிறது என்னங்க ட்ரீட்மெண்ட்? கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் வெள்ளரிக்காய் வச்சுக்கலாம். சோ இது சரி வைங்க வைங்க. பார்க்க கூடாது, மொத்தமா மூடி விட்டீங்க கண்ணை அதானே? ஹெட் கொஞ்சம் தூக்கிக்கோங்க. என்னங்க? தலையை கொஞ்சம் தூக்கிக்கோங்க சார். படுத்துக்கோங்க. சாப்பிட்டீங்களா மத்தியானம்? சாப்பிட்டாச்சு சார். சரிங்க சாரிங்க, கோவமா பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே சார். என்ன குழம்பு வீட்டுல? என்ன குழம்புங்க? சாம்பார். சாம்பார். டாக்டர் போய் கூட்டிட்டு வாங்க சார். டாக்டர் கூட்டிட்டு வாங்க. எதுக்கு டாக்டர் கூட்டிட்டு வரீங்க? என்ன குழம்பு தானே கேட்டேன். சரி இல்ல சாம்பார் சொன்னீங்க, நான் சரின்னு சொல்லிட்டேன். சரி போ ஸ்டாப். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டாக்டர் டாக்டர் ஒரே பிரச்சனையா இருக்கு டாக்டர். உங்களுக்கு பண்ண தெரியுமா பண்ண தெரியாது டாக்டர்? சார் அவங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பேசிக் திங்ஸ் அப்ளை பண்ணுவாங்க, லைக் இந்த மாதிரி கார்பன் அப்ளை பண்ணி. இந்த மாதிரி இங்கிலீஷ்ல சொன்னா எனக்கு புரியும். இங்கிலீஷே பேச தெரியல, டவா தமாத்து பேச வச்சு போட்ட இடத்துலயே கோடு போட்டே இருந்தேன். அப்ப என் மூஞ்சி என்ன வருது டாக்டர்? சரி சார் பாருங்க, நான் ஸ்டார்ட் உங்களுக்கு தெரியும் நான் எத்தனை கேஸ் போட்டிருக்கேன் நம்ம கிளினிக்ல இருந்து. அதனாலதான் நான் மத்த கிளினிக் போவேன். எங்க பெருமா பொண்ணு இங்க பார்த்தாங்க, பார்த்த உடனே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அப்படியே ஆப்பிள் உரிச்சா அப்படி இருக்கும். ஆப்பிள் உரிக்க முடியாது, சாரி, சாத்துக்குடி உரிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அழகா இருந்தாலும் மாப்பிள்ள உடனே கிளிக் ஆயிடுச்சு. எனக்கு அடுத்த மாசம் என்கேஜ்மெண்ட். சரி ஓகே சார், ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு புரியல, எனக்கு ஒரு பெரிய பிரஸ் வாங்கி அடிச்சது என்ன அப்படி என்ன மிச்சம் பண்றீங்கன்னு கேக்குறேன் நானு. இல்ல சார் அது என்னன்னா உங்களுக்கு பெரிய பிரஷ் வச்சு அடிச்சா சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா மிக்ஸ் பண்றாங்கல்ல, அந்த சொல்யூஷன் என்ன கண்ணுக்கிட்ட இல்ல வந்து உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவா போயிட கூடாதுன்னு சின்ன பிரஷ் வச்சு அடிப்பாங்க பிரஸ். சூப்பர், இந்த மாதிரி சொல்லணும் மேடம். நீங்க சொல்லாதானே எனக்கு தெரியும். நீங்க சொல்ல சாரி மேடம். சோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க, மூஞ்சி அவ்வளவு மாறி இப்படி வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுட்டு பண்ணா எனக்கு கோவம் வருமா வராது சொல்லுங்க? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். மேம் இது மாதிரி அன்பா சொன்னீங்கன்னா ஓகே மேம். பாருங்க கண்ணு மூடி இருந்தாலும் அந்த காது குரல் இனிமையா இருக்கு. அப்படி அன்பா இருக்கு. கொஞ்ச நேரத்துல கொல்ல கழுத்தை வச்சு நெரிக்கிறாங்க, காதுக்குள்ள கையை விடுறாங்க. இல்ல மேம் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல. ஏங்க அப்ப நான் போய் சொல்றேன் நானு. சரி சார். இல்ல 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 மேடம், எனக்கு இப்ப தெரிஞ்சு அவன் காதுல கையை விட்டு இது பண்றாங்க, கழுத்து நெரிக்கிறாங்க, தொண்டையை நெரிக்கிறாங்க, என்ன சாவுடான்ற மாதிரி நெரிக்கிறாங்க. என்ன ஆமாவா இல்லையா நீங்க சொல்லுங்க. சார் நான் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல. மேபி அது உங்களுக்கு அந்த மாதிரி இதுவா இருக்கு. ஏங்க நான் என்ன பைத்தியமாங்க இல்ல, நான் லூசாங்க நான் கேக்குறேன் நானு. எனக்கு புரியல நானு. நீங்க காதுல கை விட்டீங்களா இல்லையா? அம்மா சத்தியமா பண்ணி சொல்லுங்க, சத்தியம் பண்ணி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. ஹெட் பேண்ட் சரி சார் சாரி. எட்டு பேண்ட் நான் கேட்டேனாங்க, லப்பர் பேண்ட் நான் கேட்டேன் நானு. என்ன சின்ன படத்தமா இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? கண்டிங்களா? இல்ல பண்ணு. பண்ணிட்டீங்களா? அப்ப டீ ஷாப் வந்துட்டுங்களா? சரி சரி ஸ்டார்ட் பண்றேன். மேடம் 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 தெரிக்குது, இல்ல இல்ல சூடா இருக்கு. இந்த பொண்ணு தான் காரணம். எங்க எங்க ஏமா என்னம்மா பண்ண இப்படி என்ன பண்ண? சார் பண்ணுங்க, இப்படிதான் சார் இருக்கும் ப்ரொசீஜர், வலிக்காது, பயப்படாதீங்க, படுத்துக்கோங்க. இவங்க தான் டாக்டருங்களா? நான் டாக்டர். நைஸ் டாக்டர். நான் போட்டுக்கிட்டீங்களா? படுத்துக்கோங்க, நான் போட்டுக்கிறேன். இதுக்கு கழுவிட்ட பரவாயில்லைங்களா? படுத்துக்கூடா பிரச்சனை ஜி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து நீங்கள் செய்யாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து கிளைண்ட் எல்லாம் கிடையாது, நான் ஒரு யூடியூபரு. ஒரு இது ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் பண்ணுறதுக்காக மேம் கிட்ட வந்து கேட்டு பண்ணுறோம். கேமரா வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு, காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு. கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு? போய் வேலை வெட்டிய பாரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க